தடவை காலையில் எழுந்திருக்கும் போதும் நான் ஏனே தெரியாத அழுதுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கனவு வந்தது. எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் நான் எழுந்த பிறகு ரொம்ப நேரமாக எதையோ தொலைச்சிட்ட மாதிரியான ஒரு உணர்ச்சி எனக்குள்ளே இருக்கும். நான் அடிக்கடி எதையோ ஒன்று தேடுறேன், ஆனால் என்னன்னு தெரியல. இந்த உணர்ச்சி எப்போ எனக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் அதுதான் என் ஞாபகத்தில் இருக்குது. அந்த நாள் அந்த வானத்தில் நட்சத்திரம் விழுந்தது. அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஒரு அழகான காட்சி. அது ரொம்ப அழகாகவும் இருந்தது, கம்மியாகவும் இல்லாத. காதல் தாங்கி உன்னிடம் சேரவே அது போதும். நீயும் ஆசைகள் இரவிடம் பேசிடுவாய், பேசினால் சில வார்த்தைகள் கூறுவாய். நீ என்னை பார்த்து சொல்லும் அந்த வார்த்தைகள் ஒன்று சேர்ந்ததே சொல்வும் வா அந்த காற்றிடம். ஆசைகள் நடக்கும் என்று சொன்னால் அதில் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். இருந்தேன் என்பதற்கு எப்போ இருந்தேன் என்று தெரியவில்லை. மழை நின்று வானங்கள் வந்தது போல் விண்ணில் வண்ணங்கள் வளர்வது, காலங்கள் கரைவது போல் இது முடிவில்லை. பெண்ணே புவியின் செய்வோமே நம் நேரம் மறந்து வாழா வாழ்க்கை வாழி பார்க்கலாம். பேசா மொழியின் காதல் காட்ட சேரும் நாள் வருமே. நீ நானும் சேரும் நாளில் கேட்கும் கேள்வி அறிவோமே. மொழி தேடி வருகிறேன் பேரை கேட்கவே. டாக்கி டாக்கி, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? என் பேரு மிட்சுஹா. ஹே அக்கா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எது அக்காவா? என்னம்மா நீ தூங்கிட்டு இருக்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சீக்கிரமா வா. என்ன என்ன என்னது இது? நேற்று வச்ச சாப்பாடு இருக்கு, வேணுமா? குட் மார்னிங் அக்கா, நீ ரொம்ப லேட்டு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நானே செய்கிறேன். இது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குல்ல? என்னம்மா பழைய மாதிரி நார்மல் ஆயிட்ட நீ போல. நேத்து வேற லெவல்ல இருந்த. என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? இட்டமோரி டவுன் ஹாலில் இருந்து காலை அறிவிப்புகள் இதோ.
எதிர்வரும் மேயர் தேர்தலுக்காக வாக்கெடுப்புகள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆயிரத்தி 200 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தோன்றும் ஒரு வால் நட்சத்திரத்தின் வருகையிலிருந்து நாங்கள் இப்போது 1 மாதம் மட்டுமே தொலைவில் இருக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஜக்ஸா உட்பட அதெல்லாம் இவ்வால் பெரியவங்க நட்சத்திரத்தை விஷயம். கண்காணிக்க தயாராகி வருகின்றன. போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம். நல்லா படிக்கணும்னா மீட்சுஹா, குட் மார்னிங் சார் அண்ட் டேசி. சீக்கிரம் இறங்கு. எதுக்கு கத்துற? நீ ரொம்பவே வெயிட்டா நீ இருக்க. ரொம்ப பேசுற. நீங்க முன்ன விட நல்லா பழகுறீங்க. நாங்க அப்படி இல்ல. பாரா, இன்னைக்கு உன் முடி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நேத்து உன் பாட்டி உன்னை பேய் ஓட்டினாங்களாமே. என்னது? நடிக்காத, நீ ரொம்பவே மாறிட்ட. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கா, அவ்வளோதான். இல்ல பேய் ஓட்டுறதா? உனக்கு ஞாபகம் இல்ல? இறுதியாக மற்றும் முக்கியமாக புத்துயிர் பெற நகரத்தின் நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும். இது எல்லாம் நாம் அடையும் போதுதான் உணவு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் ஓட்டு எனக்காக போட நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர் மேயரானாலும் ஒன்றும் பண்ண போறதில்ல. அப்புறம் எதுக்கு தான் மேயர் அந்த ஆகிறாரு? குடும்பத்தையே காப்பாற்ற தெரியல. இவர் மேயராய் ஊரை ஹே மிச்சுஹா, காப்பாத்துறாரா? எனக்கு தெரிஞ்சு மேயரோட பசங்களாம் மேயர் மாதிரி தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மீட்சுவா, தலைய நேரா வச்சு நடந்து போ. ஆமா, இவர் குடும்பத்துக்கிட்ட ரொம்ப கண்டிப்பா பொண்ணு பாவோண்டி. மீட்சுஹா, எல்லாரும் முன்னாடியே கூப்பிடுறாரு. நீ யாரு? லைட் அப்படின்ற வார்த்தையில வந்து வந்தது தான் 12 லைட். இங்க இருக்க நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தெரியும்னு நினைக்கிறேன். 12 லைட்ன்றது பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல இருக்க ஒரு டைம். 12 லைட்டோட இன்னொரு பேரு டஸ்க் லைட்னு சொல்லுவாங்க. சிலர் இது கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஹவர் அப்புறம் மேஜிக் ஹவர் அப்படின்னு சொல்ல ரெண்டுமே ஒரே மாதிரியான அர்த்தத்தை தான் கொடுக்கும். சில போட்டோகிராஃபர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. நீ யாரு? சரி, அடுத்தது மிட்சுவா. சொல்லுங்க. வாவ், இன்னைக்கு உன்னோட பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியே. நேற்று என்னாச்சு தெரியுமா? நேற்று நீ உன் டெஸ்கையே மறந்துட்ட, உன் லாக்கரையும் மறந்துட்ட. நீ தூங்கி எந்திரிச்சு தலையே சீவமாக வந்திருந்த தெரியுமா? என்ன நிஜமாவா? அது அம்னீஷியா வந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். அதாவது இப்போல்லாம் நான் ஏதோ ஒரு வித்தியாசமான கனவுல இருக்க மாதிரி தோணுது. எப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு கனவு. ஆனால் அது சரியா ஞாபகம் இல்லை. கொஞ்சம் இருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது உன்னுடைய முன்னாள் வாழ்க்கையா இருக்கும், இல்லைன்னா உன்னோட உள்ளுணர்வு எவர் மல்டிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். வாயை மூடிட்டு. ஹே டேசி, நீ தான் என் நோட்புக்கில் கிறுக்கி வச்சியா? என்னது? ஒன்றும் இல்லை. ஆனால் நேற்று நீ ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ண தெரியுமா? நீ நல்லா தானே இருக்க, இல்லை ஏதாவது பிரச்சனையா? நடந்துக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிச்சுவல் பக்கத்தில் வந்துருச்சு தானே? அதை பற்றி ஞாபகப்படுத்தாத. என்னால் இந்த ஊரில் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் கிராஜுவேட் ஆன பிறகு டோக்கியோவுக்கு தான் போக போகிறேன்.
நிஜமா இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் ட்ரெயின் வரும். கடையெல்லாம் சாயங்காலம் 9 மணிக்கே மூடிடுவாங்க. ஒரு புக் ஸ்டோர் கூட கிடையாது. ஆனால் சில சீசனுக்கு மட்டும் 2 பப் இருக்கு. இல்லை, ஒரு ஜாப் எடுக்க நேரத்துக்கு தான் சூரிய முடியாது. வெளிச்சமும் இருக்கும். லேட் ஆச்சுன்னா சூரியனை கூட பார்க்க முடியாது. அட, கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. என்னாச்சு? என்ன அது நம்ம கஃபேக்கு போய் ஏதாவது குடிச்சிட்டு போலாமா? கெஃபேவா? காஃபியா? ஹலோ, இதுதான் அந்த கேஃபேவா? மீட்சுஹாவும் வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? சரி, அவளுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கு. ஹே தெசி, நீ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற? என்னோட ஃப்யூச்சரை பற்றி நீ கேட்குறியா? பெருசாக ஒன்றும் இல்லை. நான் எங்கேயோ சாதாரண வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது பண்ணணும் போல இருக்கு. அதெல்லாம் கற்றுக்க இன்னும் காலம் இருக்குமா யோட்சுவா? இந்த த்ரெட்ஸோட வயசு நல்லா கவனி. இதை இப்படி பின்னிக்கிட்டு இருக்கும்போது இந்த த்ரெட்ஸுக்கும் நமக்கும் நல்ல உறவு உண்டாகும். த்ரெட்ஸ் பேசாது. இந்த ஒவ்வொரு பின்னலுக்கு நடுவுலையும் இத்தாமொழி மக்களோட 1000 வருஷத்து கதைங்க இருக்குது. இதை கவனி. 200 வருஷத்துக்கு முன்னாடி கவனிக்க மட்டும்தான் சொல்றாங்க. ஃபேக்டரியில தீ பிடிச்சிக்கிச்சு. அதனால இந்த உலகில் இருந்த நிறைய கோவில்களும் இந்த சாதனைகளும் புகையோட புகையா போயிடுச்சு. புகையோட புகை. ஆமா, அது மைக்ரோவோட பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். நெருப்புக்கு கூட பேர் இருக்கா? அந்த கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்து வர திருவிழாக்கு அர்த்தமே இல்லாத போச்சு. இன்னும் பேருக்கு தான் எல்லாரும் பண்டிகைன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா பாரம்பரியம் மட்டும் மாறக்கூடாதுன்றதான் எல்லாரோட ஆசையும். இந்த மாமி சுக்குலாம் பண்றது நீங்க ஆத்மார்த்தமான கடமை. ஆனா என் மருமக இதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. பூசாரியா இருக்கிறது, இந்த வீடு எதுவுமே அவளுக்கு பத்தல. அதனாலதான் அவ அரசியல்வாதியா ஆனா. ஹே மேன், இன்னும் வேணுமா? உன்னோட உதவியை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. இடத்துல முடிச்சிட்டோம். ஆமா முடிச்சிட்டோம். ஆமா, ஊழல் வாசனை தூக்குதே. பைத்தியம் மாதிரி பேசாதடா. ஏய், இன்னும் சூடான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போ. சரிங்க. கொட்சுகை இந்த வார கடைசிக்குள்ள வேலையை முடிக்கணும். பெடிபோர்ல வேலை செய்யறதுலயும் கொஞ்சம் கவனத்தை ஒதுக்கு. ஆமா, சரி. நாங்க 2 பேரும் சரியான கோவக்காரங்களா இருக்கோம் இல்லையா? ஏய், அது யோக்ஸோ தானே? எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா. அவங்க 2 பேரும் அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்கல்ல. ஹேய், ஹே, இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான முறை அரிசியை பதப்படுத்தி அதை புளிக்க வச்சு அதுலேருந்து ஆல்கஹால் எடுக்கிறது. குச்சிஹா மிஸ்ஸாக்கே. கடவுளுக்கு இப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணாதான் பிடிக்குமா என்ன? ஆமாம், அதே தான். ஹே, அது மிட்சுஹா தானே?
ஐயே, அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு ஒரே அருவருப்பாக இருக்குது. சீக்கிரமா வா அக்கா. சில பேர் உன்னை பார்த்து கலாய்க்கிறாங்க அக்கா. நீ நல்ல பொண்ணா சமத்தா இருக்கணும், சரியா? அந்த அரிசியை தின்னு மென்னு வர பணத்தை வச்சு நம்ம டோக்கியோக்கு போகலாம்ல? எங்கேருந்து தான் உனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வருதோ? கண்டிப்பா அதெல்லாம் சேல் ஆகும். அதெல்லாம் தப்படி பைத்தியக்காரி. என்னாச்சு இவளுக்கு? நான் இந்த ஊரை வெறுக்கிறேன். நான் இந்த வாழ்க்கையே வெறுக்கிறேன். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா என் அழகான டோக்கியோ பையனா மாத்திட்டு கடவுளே. அட பைத்தியக்காரி. எங்க இருக்கேன்? ம் 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 என்ன கீழே ஒன்று நீட்டிகிட்டு இருக்குது? ம் 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 ஆ டாக்கி, எந்திரிச்சிட்டியா? ம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது உன் டர்ன். மறந்துட்டியா என்ன? நீ ரொம்ப தூங்கிட்ட. சாரிப்பா. சரி, நான் வெளியே போகிறேன். இந்த சூப்பை சாப்பிட்ரு. சரி. சரியா? சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போ. சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாம் வினோதமாக இருக்கு. என்னது? யார்கிட்டன்னு வருது? சுக்காசாவா? யாருன்னு தெரியலையே. ஆ எனக்கு இப்போ ஒன்றுக்கு வருது. எல்லாம் வினோதமாக இருக்கு. நான் டோக்கியோவில் இருக்கேன்.
ஹே டாக்கி, என்ன மதிய நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கிற? சரி வா, 2 பேரும் லஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் ஏன் என் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண நீ? சுகாசா. சரி விடு, மன்னிப்பில் ஒன்றும் கேட்க தேவையில்ல. என்ன தொலைஞ்சு போயிட்டியா? ஆமாம். ஸ்கூலுக்கு வர வழியில் நீ எப்படி தொலைஞ்சு போன? ஏன்னா நேக்கு ஏன் எனக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த டோக்கியோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா சுற்றி பார்த்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. நீ இன்னைக்கு பேசுறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, உன்னோட லஞ்ச் எங்க? தூக்க கலக்கத்தில் நடந்து வந்துட்டா என்ன? நீ இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான் இன்னைக்கு கார்குட்டி எக் சாண்ட்விச் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. கஃபேக்கு தானே போலாமே. நான் வரேன். டாக்கி நீ வரியா? என்னது காஃபே? ஹே, இவங்க மேலே செஞ்சிருக்க டிம்பர் ஒர்க்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமாம், இந்த இடம் ரொம்பவுமே அழகாக இருக்கு. சரி டாக்கி, நீ முடிவு பண்ணிட்டியா? என்னது இது? இதில் இருக்க வெளியே பார்த்தா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் போலியே. ஏதோ ஒன்று கனவு தானே, பார்த்துக்கலாம். அப்பா, என்ன கனவுடா. ஐயோ, எனக்கு இப்போ வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓ, இன்னைக்கு உன்னோட ஷிஃப்டா? சரி, அப்பனா போ. சரி. அதாவது நான் இப்போ எங்க வேலை பார்க்குறேன்? என்ன? வரேன். இந்தாங்க நீங்க கேட்டது. இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயவுமா? டாக்கி, டாபிக்ஸ் எல்லாம் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. டாக்கி, நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா? டாக்கி, ஐயோ, என்ன கொடுமடா இது. ஹே வெயிட்டர், ஹே உன்னதான். சொல்லுங்க சார். நீங்கள் கொடுத்த இந்த பீட்சாவில் டூத்பிக் இருக்கு. இதை சாப்பிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா? நல்ல வேலையா நான் இதை கவனித்தேன். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது சார், இது இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் டூத்பிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன சொன்ன? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன பிரச்சனை? இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ அங்கெல்லாம் போகாத. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு பதில் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃபுல் மீல்ஸை டெலிவரி பண்ணுறோம். அப்படின்னா சரி. உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒக்குதுரா, வேலையை பாடுறாடி. மிஸ் ஒக்கேதுரா, ரொம்ப நன்றி. எனக்கு நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா இல்லை, அது அவனுங்க இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் பீட்சாக்காக தான் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. பின்னாடி இது முன்ன இருந்தே இருக்கா? இங்க வாங்க. உங்க ஸ்கர்ட்டை கழட்டுங்க. என்ன? இல்ல 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 இல்ல, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளோதான். டாக்கே, இது முன்ன இருந்ததை விட இப்போ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், அவங்க கிட்டேருந்து என்னை காப்பாற்றினதுக்கு. ஆனால் நான் உன்னை நினச்சி அந்த இடத்துல கவலைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? நீ வீக்காக இருந்தாலும் தைரியமாக அவங்க கூட போய் சண்டை போட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கியே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாலும் அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கனவு ரொம்ப உண்மையாக இருக்குதுன்னு நினச்சா என்னாலே நம்ப முடியல.
ஓ இதில் டைரி வேற. This movie dubbed by VR Dubbers Tamil in Unique Voice Studio. நானும் இந்த மாதிரி டோக்கியோவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓ மிஸ் உக்கதரா. ஒன் சைடு போல. மிட்சுஹா. என்னது இது? மிட்சுஹாவா? என்ன 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 கருமுண்டா இது? நம்ம இன்றைக்கும் கஃபே போகலாமா? இல்லை, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஆ சுகாசா, என் ஃபோனை வச்சு எதாவது ப்ராங்க் பண்ணுறியா என்ன? இல்லையே, நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு அவன் மறுபடியும் பழைய மாதிரியே மாறிட்டான். ஆனால் நேற்று அவன் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தான். என்ன? என்ன டாக்கி, நீ எங்களை கழட்டி விட்டுட்டு ஓடிட்டேல? நீ எங்க கூட வீடு வரைக்கும் நடந்து போயிருக்கல? என்னது? நானும் மிஸ் ஒக்கதரவும் அப்படி போகணுமா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹேய், எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை என்ன நடந்ததுன்னு. ஓ நிஜமாவா? நான் வந்துட்டேன். ஹாய் காய்ஸ். ஹலோ ஹலோ. இந்த நாளை நல்ல நாளா மாத்துவோம். என்ன சரியா டாக்கி? நல்ல வேலை இன்னைக்காச்சும் உன் சிஸ்டர் தொட்டு பார்க்காம இருக்கியே. பிரேக் வாஸ் ரெடி ஆச்சு, சீக்கிரமா வா. இது ஜஸ்டா? குட் மார்னிங். ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க? ஏன்னா நேற்று நீ பண்ண காரியம் அப்படி. எது? ஹே, அந்த பொண்ணு தான் நான் அன்றைக்கி அப்படி பண்ண பொண்ணு. எனக்கு தெரியும்டா. அந்த பொண்ணு அவங்க என்னை பற்றி தானே பேசுகிறாங்க. மிட்சுஹா, நானா அப்படி பண்ணேன்? மிட்சுஹா, அப்பனா இது இது இல்ல 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 இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பனா இது எங்க கனவு இல்லையா? அப்பனா அவனும் நானும். இது கனவு இல்லையா? அப்படின்னா அந்த பொண்ணு நானும் பண்ணிட்டு இருக்கோமா? வீழ்த்தாயோ என் கண்ணை காணும் முன்னே உன் மனதை மறைத்தாயோ காதலே மேல் கோபமா நானும் வேக வேகமாய் தானே உன்னை தேடி வருகிறேன். இப்பதான் நடந்தது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு புரியுது. டாக்கின்றவன் டோக்கியோல இருக்க என் வயசு உள்ள ஒரு பையன்தான். நானும் மிட்சுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் உடம்பு ஸ்விட்ச் ஆகிருக்கோம். ஆனால் என்ன காரணம் தான் தெரியல. நாங்கள் எப்போ தூங்கி எழுந்திரிக்கிறோமோ அப்போ எங்கள் உடம்பு ஸ்விட்ச் ஆகிருக்கோம்.
அப்போனா கண்டிப்பாக எங்கள் உடம்ப நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் எங்களை சுற்றி இருக்கிறவங்களால அந்த வேறுபாடு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதனால் ஆனால் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பாடி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டது தெரியக்கூடாதுன்றதுக்காக அதே போல் எங்கள் ஃபோனில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் அந்த பையன் அவனுங்களும் உன்னதான் பார்க்கறாங்க. இது கூட உனக்கு தெரியாதா? சாப்பிட்டு என் காசை வேஸ்ட் பண்றேன். உடம்புக்கு தான் போகுது. இதோட நான் தான் இங்க வேலை செய்யறேன். நூலுக்கு சடை போடணுமா? என்னால முடியல. நீ கூட தான் நிறைய ஷிஃப்ட்ல வேலை செய்யற. என் காசை நீ வேஸ்ட் பண்ற. உனக்கே உண்மை தெரியவில்லை, அதை நான் காட்டுவேன். நம் வழிகள் வேறு இல்லை, எனது காதல் அதை கைகள் கோர்க்க நடந்தேன். மிஸ் ஒகோடரா கூட சேர்ந்து காஃபி குடிச்சேன். அது மட்டும் இல்லாத உங்க 2 பேருக்குள்ள நல்லா தான் போயிட்டு இருக்கு. மிட்சுவா, என் ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவுல நீ வராத. டாக்கி, எதுக்காக ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றா? ஏன்னா நான் உடம்புல இருக்கும்போது ரொம்ப பாப்புலரா இருக்கு. உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணாத. ஏன்னா நான் உன்ன மாதிரி ஒன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் சுத்தல. ஏன்னா உனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே. நான் எனக்கு சிங்கிளா இருக்க பிடிச்சிருக்கு. நான் அப்படியே இருக்கேன். பிரிய மாட்டேன், மனதில் இருப்பேனே. இல்லை, அவளுக்காகவாது இதை பண்ணக்கூடாது. அண்ணா ஜஸ்ட் தொட்டு பார்க்கறத நீ விடலையா? நம்ம இப்போ கிளம்பணும். சீக்கிரமா ரெடி ஆகு. இந்த ஃபேன் மட்டும் நம்மளோட நார்மல் கண்ணிலே பார்க்க முடியாது. மட்டும் இல்லாமல் எப்போ எங்கே வேணாலும் பார்க்க முடியும். இது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கம் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது சண்டை நோக்கி தான் அந்த காமெண்ட் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் போக போகுது. பாட்டிமா, ஏன் கடவுள் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இதுக்கு காரணம் மயக்கரும். ஆமா, யார் அது? உனக்கு தெரியாதா? அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். பாட்டிமா, ஏன் மேலே ஏறிக்கோங்க. பார்த்து உங்களுக்கு முசுபிய தெரியுமா? முசுபியா? ஒரு ஊருக்கு ஒரு காவல் கடவுள்கள் இருப்பாங்க. அவங்கள தான் அந்த காலத்துல முசுபின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. நூல் கோக்குறதையும் முசுபின்னு தான் சொல்லுவாங்க. மக்கள் ஒன்று செய்யறதையும் முசுபின்னு தான் சொல்லுவாங்க. நேரம் போகிறத கூட முசுபின்னு தான் சொல்லுவாங்க. நேரத்தை கையாளுறதுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தார். அவர் நேரத்தை ஒரு நூலை கோக்குற மாதிரி தான் கையாளுவார். அது மட்டும் இல்லாத நம்ம இப்போ பண்ணுற ஸ்டிச்சிங் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். நம்ம எப்பயாச்சும் ஸ்டிச் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன சிக்கு மாட்டிக்கிட்டா கூட அதை திரும்ப எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேரத்தை கையாளுறது தான் முசுபி. இதை குடிங்க. நன்றி. எனக்கு கொடு. அதுவும் முசுபிதான். எப்பயாவது தண்ணி, சாதம் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை ஒரு மனுஷன் சாப்பிட்டு அது அவனோட சோலோட கலக்கும் போது அதையும் முசுபின்னு தான் சொல்லுவோம். அதனால நம்ம மனுஷனையும் கடவுளையும் இணைக்கிற மாதிரியான ஒரு பொருளை தான் இன்னைக்கு அந்த இடத்துல கொண்டு போயிட்டு வைக்க போறோம். அதான் அங்க பாருங்க. அது மியாமாஸ் கடவுளோட உடம்பு இருக்க இடம் தானே?
இதுக்கப்புறம் இருக்க இடத்துக்கு கொரியான்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம செத்ததுக்கு அப்புறம் போகிற இடம்னு கூட சொல்லலாம். செத்ததுக்கு அப்புறம் போகிற இடமா? நாம் செத்ததுக்கு அப்புறமும் இந்த உலகத்துக்கு வரணுன்றதுக்காக நமக்கு முக்கியமான ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு போவோம். உனக்கு முக்கியமானது எது தெரியுமா? இந்த குச்சிக்காமே ஷாக்கே. குச்சிக்காமே ஷாக்கேவா? இதுதான் நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். இது உன்னில பாதி. இது மிட்சுஹாவோட பாதி. இன்னும் கொஞ்ச நேரத்துலேருந்து இங்கேருந்தே கட்டாவாரி டோக்கியை பார்க்க முடியும். கட்டாவாரி டோக்கியா? ஆமாம், அந்த காப்பாட்டை பார்க்கறதுக்கு நமக்கு கண்டிப்பா காமெட்டா. நீ இப்போ தூக்கத்தில் இருக்கியா என்ன? அழுவுறேண்ணா? ஏன்? மிஸ் ஒக்கதராவா? எதை பற்றி பேசுகிறாங்க? ஐயோ மிட்சுவா, என்ன இலவு பண்ணி வச்ச டேட்டா? நாளைக்கு மிஸ் ஒக்கடா கூட டேட் போக வேண்டியிருக்கு. காலையில் 10:30 மணிக்கு கரெக்டாக ஸ்டேஷன் போய் அவங்கள பார்த்துக்கோ. நான் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் டாக்கி, மனுஷரு ரொம்ப நேரமா எனக்காக காத்துட்டு இருக்கியா? இல்லை, அது சரி, நம்ம போலாம் வா. அவன் ரொம்ப கொடுத்து வச்சான். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த டேட்டுக்கு நான் போகலான்னு இருந்தேன். ஆனால் நீ போனால் அதோட எல்லாமே முடிஞ்சிடும். சந்தோஷமா இரு. எனக்கு தெரிஞ்சு நீ இதுக்கு முன்னாடி யார் கூட டேட் போனதில்லை போலயே. ஐயோ, இப்போன்னு பார்த்து ரொம்ப ரோல் இந்த அடிக்குது. டெக்ஸ்ட்டு கீழே லிங்க்ஸ்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக உனக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஓ, என்ன வச்சு செய்கிறாளே. டாக்கி, இன்னைக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. மிஸ் ஒக்கதரா, உங்களுக்கு பசிக்குதா என்ன? வாங்க பக்கத்தில் ஏதாவது டின்னர் சாப்பிடலாம். நம்ம அதை ஒரு நாளுன்னு கூப்பிடலாமே. சரி. டாக்கி, நான் இப்போ சொல்கிறத கேட்டு நான் தப்பாக எடுத்துக்காத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? என்ன? ஆனால் இப்போ உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு போலையே. இல்லை, நான்
நிஜமாவா? ஆமா அதெல்லாம் இல்லை. எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்பனா இன்னைக்கு என் கூட இருந்ததுக்கு நன்றி. நாளைக்கு வேலையில பார்க்கலாம். சரியா அந்த நேரத்தில் அவங்க 2 பேரோட டேட்டுமே முடிஞ்சிருக்கும். அதோட வானத்தில் அந்த காமெட்டும் தெரியும். என்ன வளர்றா? ஓ நீ தானா டேசி? ஒன்றும் இல்லை, எனக்கு போகணுன்னு தோணலாதான். மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன். ஓ ஃபெஸ்டிவலா? ஆமாம் இல்லை, இன்றைக்கி தானே அந்த காமெட் பூமியை தாண்டி போக போகுதில்ல? ஏற்கனவே ரேட் ஆயிடுச்சு. நீ அவளை அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு தானே வர சொல்லிட்டு இருக்க? ஏன்னா இல்லை, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. ஹே, ஆனால் அன்னைக்கு அவ கத்திட்டாலே. அவளை ஏதாச்சும் எரிச்சல் பண்ணியிருப்ப. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? லேட்டாக வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மிட்சுஹா, உனக்கு என்னாச்சு மிட்சுஹா? உன்னோட முடிக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கு தானே? கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் தான் இதுக்கு காரணமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் பிரேக்கப் ஆனால் தான் முடி வெட்டணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு தோணியிருக்கா, அவள் வெட்டியிருக்கா? உண்மையாவா? ஆனால் வெட்டணும்னா இவ்வளோ முடிவாக வெட்டுவாங்க? ஹே உங்களை தான், உங்களால் அதை பார்க்க முடியுதா? அடுத்த தடவை உடம்பு சுவிட்ச் ஆகும்போது எங்கள் டேட் எப்படி சொதப்புச்சுன்னு சொல்லிடணும். ஆனால் அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நானும் மிட்சுவாவும் உடம்பு ஸ்விட்ச் பண்ணவே இல்லை.
ஹேய், நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? சுகாசா தான் இங்கே வர சொல்லியிருந்தா, அதனால தான் நான் இங்கே வந்தேன். சுக்காசா, என்னோட வேலையும் ஹோம்ஒர்க்கும் உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனேன். இங்கே என்ன பண்ணுற? அது எல்லாத்தையும் டகாகி பார்த்துக்குவான். அவ்வளோதானே, இந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சிடுறேன். என்ன விளையாடுறீங்களா? நாங்கள் உங்களை பற்றி கவலைப்பட்டோம், அவ்வளோதான். ஐயா, அப்புறம் நீ எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிட்டோன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இது எனக்கு டாக்கி, நீ உன்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டை தானே பார்க்க இல்லை. போற? அதாவது எனக்கு தெரிஞ்ச அவன் அப்படி டேட்டிங் இல்ல. சைட் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் கொஞ்ச நாளாக உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீ இப்போலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிற. நான் ஒன்றும் குட்டி பாப்பா இல்லை. ஆனால் மிச்சம் பாடி ஸ்வாப்பர் நிறுத்திக்கிட்டோம். என்னோடய ஃபோன் மெசேஜஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணுறதில்ல. அதனால் நானும் அவளை பார்க்கணுன்னு நேரடியாக போக போகிறேன். ட்ரெயினுக்கு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆனால் அவளை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஆனால் என்ன, அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? வெறும் கணிப்பு தானா? ஆமாம். என்னது, உன்னால் அவளை காண்டாக்ட் பண்ண முடியலையா? Movie dubbed இப்போ by நீ என்ன VR சொல்ல வர? Dubbers Tamil இப்போ நீ in ஒரு Unique முட்டாள்தனமான Voice Studio. டூர் பிளான் தான் போட்டிருக்கிற. உன்னை யாரா கூப்பிட்டா? சரி, அவளை சந்திக்க நான் உனக்கு உதவி செய்றேன். இது ரொம்ப கியூட்டா இருக்கு. கடுப்பேத்துறாங்களே. ஓ, அது நகருது பாரு. அவ்வளோதான், எல்லாம் வீட்டுக்கு போகலாம். என்ன, நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? நீங்கள் 2 பேரும் ஒன்றும் கலட்டல. எனக்கு ஒரு டக்காயா மரமன். எனக்கும் அதே தந்துருங்க. 3 டக்காயா ராமன் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கே டோக்கியோவுக்கு திரும்பி போயிடலாம். அப்போது இதோட தேட போகிறது விட்றியா என்ன? உனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? எனக்கு தெரிஞ்சு நான் தப்பான இடத்துல வந்து தேடிட்டு இருக்கேன்னு தோணுது. ஹேய் சின்ன பையா, இது இட்டமோரி தானே? இந்த இடத்த நீ ரொம்ப நல்லாவே வரைஞ்சிருக்க. ஏங்க இங்கே வந்து பாருங்களே. ஆமாம், இது இட்டமோரி தான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இவர் கூட இட்டமோரியில் தான் பிறந்தாரு. இட்டமோரி? ஆமாம், இது இட்டமோரி டவுன் தான். இது இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. சொல்லுங்கள். என்ன சொல்கிற? இட்டமோரி வந்து சொல்கிறேன். இட்டமோரி வந்து இட்டமோரியா? வாய்ப்பே இல்லை. அந்த காமெண்ட் விழுந்த இடம் தானே அது? இது நிஜமாலுமே ஒரு இடமா? டாக்கி, அது நிஜமாக வேற ஏதாச்சும் இடமா இருக்கும். அது இங்கே இருக்காது. இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது இதுதான். அந்த ஸ்கூல், அந்த மலை, அந்த இடம், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. இந்த இடம் தான். அதுக்கு வாய்ப்பே இல்லை டாக்கி. உனக்கு அந்த டிசாஸ்டர் ஞாபகம் இருக்கா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே 100 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. இறந்துட்டாங்களா? அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹேய் இரி, என்னோட மெசேஜை அவங்ககிட்ட காட்டுறேன்.
எல்லாமே மறைஞ்சிருச்சு. காமட் டைமட்டுங்கிறது ஒரு 1600 வருஷத்துக்கும் வந்துட்டு போகிறது தான். அந்த மாதிரி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் அதுலேருந்து வந்த ஒரு சின்ன துண்டு இட்டமோரிங்கிற ஒரு கிராமத்து மேலே விழுந்து அந்த கிராமமே அழிஞ்சிருச்சு. அதில் 500 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. இப்போ இட்டமோரிங்கிற ஒரு கிராமம் ஜப்பானில் இருந்த மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் எல்லாருமே ஆட்டம் ஃபெஸ்டிவல் அங்கே கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த இம்பேக்ட் நடு பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு ஜப்பானில். அன்னைக்கு 8:42க்கு ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே ஒன்று கூடியிருந்தாங்க. அந்த அழிவில் சுமாராக 500 பேர் செத்து போயிட்டாங்க அந்த கிராமத்தில். இப்பொழுதுக்கு இட்டமோரியில் ஒருத்தர் கூட உசுரோடு இல்லை. டேசே சாயகா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா. இல்லை 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அவன்கிட்ட பேசினா என்னால் அந்த காமெட்டை பார்க்க முடியும்னு. ஒருவேளை நான் ஒருவேளை நீதானா? எங்களை மன்னிச்சுக்கோங்க, இங்கே ஒரே ஒரு ரூம் தான் கிடைச்சிது. சரி பரவாயில்ல. அவன் இந்த இட்டமோரியை பற்றி வர எல்லா ஆர்டிக்கலையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நியூஸ் பேப்பர் மேகசின் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ இதுவா? கொஞ்ச நாளாக தான் நான் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கேன். சரி, டாக்கியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவனை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போவுமே நல்லவன் தான். ஆனால் கொஞ்ச நாளாக அவன் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இன்னுமே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அவன் சொல்கிறது எனக்கு வினோதமாக தெரியுது. எனக்கு அது புரியலை. ஆனால் டாக்கி இந்த அளவுக்கு மாறி இருக்கான்னா அவன் வாழ்க்கையில் சந்தித்த யாரோ ஒருத்தர் தான் அதுக்கு காரணம். கண்டிப்பாக அவங்கள தான் அவன் தேடிட்டு இருக்கான். இதெல்லாம் வெறும் கனவா? எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி தானா? ஒருவேளை அவ ஒரு பேயா? இல்லைனா இதெல்லாம் என் கற்பனையா? அவ பேர் என்ன? எனக்கு மறந்துடுச்சு. சுகாசா குளிக்கிறதுக்கு போயிருக்கான். ஓ நீ சுகதரா? நான் சொல்கிறது எல்லாமே வினோதமாக இருந்தாலும் என் கூட கடைசி வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. இந்த பிரைடட் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கே. ஹே, உன்னோட கையில் இருக்க பிரைடட் கார்டும் இதே மாதிரி தானே? இதுவா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு கொடுத்தது. இதை எப்பப்போ தோணுதோ அப்போ நான் போட்டுப்பேன். ஆனால் இது யார் தந்தா? நம்ம வேணா குளிக்க போயிட்டு வரலாமா? இல்லை வேணாம். இந்த பிரைடல் கார்ட் செஞ்சு கொடுத்தவங்க இதை பற்றி எனக்கு இதை சொன்னாங்க. இந்த நூலெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் குறிக்கும். ஒரு நூல் அது சிக்கி கலைஞ்சு அது அவிழ்ந்து மறுபடியும் அது ஒன்று சேரும். அதே போல தான் நேரமோ. ஒருவேளை அந்த இடமா இருக்கலாம்.
டாக்கி டாக்கி டாக்கி, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? டாக்கி, அதுதான் இட்டமாரி. இதை அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோ. நீ இட்ட மாதிரி வரைஞ்சிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அது ஒன்றாவும் ஒரு வடிவம் எடுக்கும், அது கலைஞ்சிருக்கும், திருகி இருக்கும், அது அவுந்தும் போகும், அதுக்கப்புறம் ஒன்றிணையும். முசுபி நேரத்தை கொக்கிறது. இது அதேதான். நான் வந்துட்டேன். இது கனவே இல்லை. முதலும் முடிவும் இந்த மறு உலகம்தான். இன்னும் இது இங்கே தான் இருக்கு. இதை யோசிச்சு பாரு. இது எந்த This movie dubbed by VR Dubbers இது அந்த Tamil காமெட் and வர்றதுக்கு Unique முன்னாடி. Voice Studio. அப்போ நானும் மிட்ஸாவும் உடம்பை ஸ்வாப் பண்ணும்போதும் அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். எங்கள் நேரமோ காலமோ சிக்கலாக இருந்திருக்கு. இது அவளோட பாதி. முசுபி, இது உண்மைனா எங்கள் நேரத்தையும் காலத்தையும் சரியாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அந்த எரிக்கல்
அப்பா அம்மா எப்ப திரும்ப வருவாங்க? நான் யாரா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஓ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணாத. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு சுற்றலை. அவன் கொடுத்து வச்சேன். இந்நேரம் அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டு இருப்பாங்க. நான் டோக்கியோ போக போகிறேன். பாட்டிமா, நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா? ஓ அந்த காமெட்டா? இன்னைக்கு தானே அந்த பூமியை தாண்டி போக போகுது. மிட்சுவா, அங்க இருக்காத. இங்க இருந்து போ. அந்த எரிக்கல் இந்த ஊரையே அழிக்க போகுது. மிட்சுவா, இங்க இருந்து ஓடு. மிட்சுவா, மிட்சுவா, மிட்சுவா. நான் தான் மிட்சுவா. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. மிட்சுகா, நீ ஒன்றும் செஸ்ட்டை தொட்டு பார்த்துட்டு தான் இருக்கியா? என் தங்கச்சி யோசுவா. பாட்டிமா, மிட்சுகா ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறா. நான் மட்டும் ஸ்கூலுக்கு தனியாக போய்க்கிறேன். அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு. இல்லை, அவளுக்கு மரம் கல்லிருச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்கு. காம இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம பூமி கடந்து போக போகுதுன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நைட்டு 7:40க்கு அது நம்ம பூமியை கடந்து போக போகுது. அப்போது நம்ம அதோட முழு வெளிச்சத்தோட அதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நைட்டு தானா? அப்போ அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. குட் மார்னிங் மிட்சுகா. நீ மிட்சுகா இல்லையா? நீ வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டிமா? உன்னை நான் பல முறை பார்த்துருக்கேன். நீ நடந்துக்கிறத வச்சு நீ மிட்சுகாவா இல்லையான்னு என்னால் சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாத எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன்னோட வயசுல இருக்கும்போது எனக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான கனவுகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அது எதுவும் எனக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. அது மட்டும் இல்லாத நான் நிறைய தடவை இதை பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படின்னா மியாவாசு மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கனவு வருமா என்ன? அப்போ சரி பாட்டிமா, அப்போ இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதை பற்றி உங்களை நம்பி நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த காமெட்லேருந்து ஒரு பகுதி இட்டாமொரியில் வந்து விழப்போகுது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்த்துருவோம். அடைச்ச, என்னால் இதை நம்பவே முடியல. கடைசியில் அவள் பாட்டி கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ. ஆனால் இங்கே இருக்க யாரையும் சாக விட மாட்டேன். ஓ, என்னாச்சு மிட்சுகா? உன்னோட முடி. ஆமாம், இது முன்னோட பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆமாம். அட, அது ஓரமாக போடுங்க. எல்லாரும் இங்கே கேளுங்க. நம்ம இன்னைக்கு நைட் சாக போகிறோம். என்னது இல்லை. அதனால நாம தான் இந்த டவுனை காப்பாற்றி ஆகணும். ஆமாம்மா, எதுக்குமா இவ்வளோ பொருள் வாங்க? அது வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த டவுனை காப்பாற்ற போகிறோம். கம்யூனிட்டி வயர்லெஸ் சிஸ்டமா? அப்படிதான் இது வேலை செய்யுது. நீ கலக்கிற டேசே. ஏய், சும்மா பக்கத்தில் வர வேலையில் வச்சுக்காதானே. ஏன் உனக்கு வெக்கமா இருக்கா? சும்மா சொல்லு. நிறுத்து. நீ கல்யாண வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு, சரியா? ரொம்ப நல்லவனா இருக்கியே. இந்தா, நீ கேட்டதெல்லாம் என்ன மன்னிச்சிரு சாயக்கா. இது எல்லாமே சீப்பாக இருக்கே. இதுவே நமக்கு போதும்.
ஆமாம், நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா என்ன? இது பாமா? பாம்னா உண்மையான பாம் இல்லை, மக்களை ஏமாத்துறதுக்காக வாட்டர் எக்ஸ்ப்ளோசிவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராட்காஸ்ட் சென்டரை ஹைஜாக் பண்ணுறீங்களா? நம்ம டவுனோட வயர்லெஸ் சிஸ்டம் நான் ஹேக் பண்ணிட்டேன். அது ரொம்பவே சுலபமாக தான் இருந்துச்சு. அதை வச்சு மக்கள் எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வச்சிடலாம். ஏன்னா அந்த காமெண்ட் வந்து மோதுனா ஸ்கூல் வரைக்கும் பாதிப்பு வராது. அதனால ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. நம்ம ஏதோ பேங்கை கொள்ளையடிக்கிற மாதிரி சொல்ல மறந்துட்டேன், நீ தான் ப்ராட்காஸ்ட் பண்ண போற. ஏன்னா நீ தான் ப்ராட்காஸ்ட் மெம்பராக இருந்திருக்க. நான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பார்த்துப்பேன். அப்புறம் நான் மேயர் கிட்ட பேச போகிறேன். கடைசியாக சிட்டி கவுன்சில் மக்கள் எல்லாத்தையும் கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாத நான் அவரோட பொண்ணு, நான் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பாரு. என்ன இருந்தாலும் அந்த காமெண்ட் வந்து விழ போகிறது உங்களோட கற்பனை தானே? அது வந்து கண்டிப்பாக இல்லை. இந்த ஹிட்டாமோரி லேக் எப்படி உருவானுச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மீட்டியார் தான் வந்து அங்கே கிராஷ் ஆயிருக்கு. அதனால தான் இந்த லேக்கே உருவாயிருக்கு. ஓ, அதனால தானா? அப்படி போட்டுட்டேசே. நாம இதை ஒண்ணா சேர்ந்து செய்யலாம். என்ன பூமியிலையா? என்ன பேசுறன்னு நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் இங்க இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன். அதுவும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள. அந்த காமெட்ல இருந்து ஒரு பகுதி டவுன்ல இருந்து கிளாஷ் ஆக போகுதா? அதனால 500க்கு மக்கள் மேல சாக போறாங்களா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சீரியஸா தான் சொல்றியா இல்ல உண்மையா உனக்கு உடம்பு சரியில்லையா? கண்டிப்பா உனக்கு ஏதோ ஆயிருக்கு மியாமிசு. சரி, அப்ப நான் வேணா சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேன். டாக்டர் வந்து உன்னை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாரு. அப்ப நான் நீ சொல்றத கேட்குறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? மிட்சுகா, நோ. யாரு யாரடி? சரி, நம்ம எல்லாரும் ஃபெஸ்டிவல்ல சந்திக்கலாம். ஓகே, பாய் டி. சீக்கிரமா வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஹே, அந்த இடத்துக்கு போவாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி டவுன்ல இருந்து சீக்கிரமா வெளியில போ. என் மேல இருந்து கையேடு. நீ வா, நம்ம போலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒருவேளை மிட்சுஹாவா இருந்திருந்தா அவ எல்லார்கிட்டயும் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. இதெல்லாம் ஏன் தப்பு தான். சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீயும் பாட்டிமாவும் சீக்கிரமா இந்த டவுனை விட்டு வெளியில போயிடுங்க. இங்கே இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே செத்துருவீங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நேத்து திடீர்னு டோக்கியோக்கு போன, திரும்பி அப்புறமேட்டா வந்தா, உனக்கு என்னதான் ஆச்சு? டோக்கியோவா? ஓய் மிட்சுஹா. சரி, இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட போய் பேசிட்டியா? ஹேய் மிட்சுவா, இவளுக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல. நீ இப்போ அங்கே தான் இருக்கியா? அங்கே ஏதாச்சும் இருக்கா என்ன? அங்கே ஏதோ இருக்கு போலியே. சீக்கிரம் சைக்கிளை என்கிட்ட கொடு. ஹேய் மிட்சுவா, நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது? நானே செயல்படுத்துங்க சீக்கிரமா. நான் திரும்பவும் தான் கேட்டேனா? தாக்கி எங்க என்ன பண்றான்? இந்த இடம் அது அழிஞ்சிருச்சு.
அப்போ அந்த நேரம் நான் இறந்துட்டேன். டாக்கி டாக்கி, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் டோக்கியோவுக்கு போகிறேன். என்ன இப்போவா? ஆனால் ஏன்? நான் டேட்டுக்கு போகணும். அப்போனா உனக்கு டோக்கியோவில் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? என்னோட டேட்டுக்கு இல்லை, நான் நைட்டே வீட்டுக்கு வந்துடுவேன். நான் இப்படி திடீர்னு அவன் முன்னாடி போய் நின்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? அது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குமா, இல்லை அது அவனுக்கு பிடிக்காதா? நாங்க சந்திக்க வாய்ப்பே This இல்லையா? movie dubbed by ஒருவேளை VR நான் அவனை Doubles பார்த்தா Tamil and Unique என்ன Voice பண்றது? Studio. ஒருவேளை அவனுக்கு அது பிடிக்கலனா, கோவப்பட்டானா, இல்லை ஒருவேளை அவன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டானா? எங்களால் சந்திச்சிக்கவே முடியாதா? ஆனால் நாங்கள் 2 பேருமே நேருக்கு நேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா எங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் எனக்குள்ளே இருந்திருக்கான், அதே மாதிரி நான் ஒருத்தி தான் அவனுக்குள்ளே இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடு. Excuse me. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியும். டாக்கி டாக்கி டாக்கி, நான் தான். உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? மன்னிச்சிருங்க, நீங்கள் யாரு? மன்னிச்சிடுங்க. ஆனா இவன் தானே டாக்கி? யார் இவன்? நில்லுங்க, உங்க பேர் என்ன? மிட்சுஹா. என்னோட பேரு மிட்சுஹா. அப்பனா 3 வருஷத்துக்கு அப்புறமா நீ என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்க. டாக்கி, மிட்சுஹா. டாக்கி, மிட்சுஹா.
டாக்கி இது நீயா? அது மிட்சுகாவே தான். என்னால் அவளோட குரலை கேட்க முடியுது. டாக்கி நீ எங்க இருக்க? டாக்கி டாக்கி நீ இருக்கியா? எங்கேயா? கதை வராதோக்கி. மிட்சுவா டாக்கி டாக்கி இது நிஜமாலே நீதானா? டாக்கி நான் உன்னை பார்க்க வந்தேன் மிட்சுவா. ஏன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப தூரமாக இருந்தோம்ல. ஆனா இப்போ எப்படி? ஏன்னா நான் உன் குச்சிக்கா மிசாக்கிவை நான் குடித்தேன். நீ அதை குடிச்சிட்டியா? முட்டாள்! என்னது? எதுக்காகடா நீ என் செஸ்ட்டை தொட்டு பார்த்த? உனக்கு எப்படி தெரியும்? யுட்சுகா தான் சொன்னான். சாரி, இது ஒரே ஒரு வாட்டி தான் தொட்டு பார்த்தேன். ஒரு தடவை தானே? எத்தனை வாட்டியா இருந்தா நீ தொட்டு பார்த்த தானே? மன்னிச்சிரு. அது ஓ இதுவா? இது ஒன்று தான். அன்றைக்கி என்னை பார்க்க வரையிலே எனக்கு ஒன்று சுத்தமாக அடையாளம் தெரில. அப்போ நீ என் கையில் கொடுத்த. இந்தா இது ஞாபகார்த்தமாக 3 வருஷம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இது நீயே வச்சுக்கோ. சரி. இது எப்படி இருக்கு? என்ன சொல்கிறது, பரவாயில்ல, ஏதோ இருக்கு. பொய் சொல்லாத. நல்லா தான் இருக்கு. நீ ரொம்பவும் மிட்சுவா, இன்னும் நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அது வந்துட்டு இருக்கு. கவலைப்படாத, நம்மளுக்கு இன்னும் நேரம் இருக்கு. சரி, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். கிட்டத்தட்ட கட்டாவே டோக்கி முடிய போகுது. ஹே மிட்சுவா, அடுத்ததாக நம்ம எழுந்திருக்கும் போது நம்ம பேரை மறக்க கூடாதுல்ல. நம்மளோட கையில் பெயர் எழுதி வச்சுக்கலாம். இந்தா. சரி. மிட்சுவா, ஹே மிட்சுவா, இது நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த உலகத்தில் நீ எவ்வளோ எல்லைக்கு போனாலும் உன்னை நான் தேடி வருவேன். உன் பேர் மிட்சுவா. ஒன்றும் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. மிட்சுவா, 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 உன் பேர் மிட்சுவா, உன் பேர். நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? அவளை பார்க்கறதுக்காக இங்க வந்த. அவளை காப்பாற்ற வந்த. அவ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். யார் இது? யாருக்காக? யாரை பார்க்க வந்த? எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க.
அவங்கள நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அவங்கள மறக்கவும் இல்லை. ஆனால் அது யாரு 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 அவ யாரு? அவ பேர் என்ன? இறுதி சுற்று இன்னும் காணவில்லையே, தோல்வி இருந்த போதிலும் அது என்னை வீழ்த்தவில்லையே. மீண்டும் முத்தம் கிடைக்குமா? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் மறக்க மாட்டேன். தானே உன்னை காண எந்த தூரம் உன்னோட பேரு டாக்கி. கூட தாண்டுவேன். டேசி வந்துட்டியா? ஏய் சுவா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? அவன் உன் சைக்கிளை உடைச்சதுக்கு சாரி. யார் அவன்? நான் தான். சரி, எல்லாத்தையும் நீ என்கிட்ட அப்புறமா சொல்லு. ஆமா, அது விழப்போகுது. நிஜமா தான். ஆமா, அது விழப்போகுது. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். என்ன பாத்தியா? அப்போ நமக்கு இப்ப வேற வழியே இல்லை. நம்ம 2 பேரும் இப்போ கிரிமினல்ஸ் ஆயிட்டோம். இதை நான் நிஜமாவே பண்ணி தான் ஆகணுமா என்ன? ஏன்னா கொஞ்ச நேரத்தில் டவுனில் பவர் கட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீ எல்லாத்துக்கிட்டையும் அதை பற்றி சொல்லு. ப்ளீஸ் அக்கா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்லு. யா, உன்னால முடியும். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். சீக்கிரம் ஏதாச்சும் யோசி. என்கிட்ட ஐடியாவே இல்லை. ஹே, அங்க பாரு. எல்லாரோட கவனத்திற்கு, இட்டாமோரி டவுன் ஹால்லேருந்து இந்த நியூஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான வெடி விபத்து சப்ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அதனால் பல வெடி விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் காட்டுத்தீ பரவவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லாரும் இட்டாமோரி ஹைஸ்கூலுக்கு சேஃபாக போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடோரி, சாகாகாமி போன்ற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கிருந்து பண்ணலைனா அப்போ வேற யாராவது? மியாமோரி, ஒயாசாவா. நம்ம போகலாம் மிட்சுவா. எனக்கு ஒன்றும் ஆகலை. காட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சு. எல்லாரும் ஓடுங்க. இங்க இருக்கிறது சேஃப் இல்லை. எல்லாருமே போங்க. தீ பிடிச்சிருச்சு. எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க ப்ளீஸ். இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை. எல்லாரும் ப்ளீஸ் இடத்த காலி பண்ணுங்க. நமக்கு டைமே இல்லை மிட்சுவா. ஏன்னாச்சு உனக்கு? அவனோட பேர் என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியல. இங்க பாரு, இதை ஒன்றும் நான் மட்டும் பண்ணல. நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நம்மளால இங்க இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் காப்பாற்ற முடியாது. சீக்கிரமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு போ. எல்லாரும் இங்கிருந்து ஓடுங்க. சீக்கிரமா ஹை ஸ்கூலுக்கு எல்லாரும் போங்க. இது ஒன்றும் டெரரிஸ்ட் அட்டாக்லாம் இல்லை. சுபியும் எலக்ட்ரிசிட்டியை தான் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் இல்லை கண்டிப்பா. சரி, அந்த போட்காஸ்ட்டை நிறுத்துங்க. அது யாரு பண்ணுறாங்கன்னு குயிக்காக கண்டுபிடிங்க. சார், அது டகாயமா சென்சார்லேருந்து வருதுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? அந்த ஹைஸ்கூலா? நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் இட்டாமோரி ஹைஸ்கூலுக்கு சீக்கிரமாக வரும்படி. என்ன பண்ணிட்டு இருக்க? அதை நிறுத்து. சயக்கா இல்லை,
என்ன பண்ணி வச்சிருக்க சயாக்கா? இடமுறை டவுன் ஹாலில் வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பார்த்தோம். அதனால எல்லாருமே பதட்டப்படாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. என்ன இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு? எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கமான், இங்கேருந்து எல்லாருமே சீக்கிரம் ஹை ஸ்கூலுக்கு போங்க. இங்கே யாருமே இருக்காதீங்க, சீக்கிரம். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை மன்னிச்சிடு மெட்சுவா, இதோட எல்லாமே முடிஞ்சுது. அது அது ரெண்டா பிரியுது. அந்த காமெண்ட் இப்போ ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இங்க தடப்பட்ட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலியமா அந்த காமெட்டோட நியூக்ளியஸ்லாம் பிரிஞ்சு அது ரெண்டா விழுந்திருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது 1994 ஜூபிட்டர் கிராஸ் பண்ண காம்பு கிட்டத்தட்ட 21 ஃப்ரீக்வன்ஸா போய் பார்த்துட்டு. அது தரையை ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் இருக்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் தான் அது விழும் நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களால அது தெளிவாகவே பார்க்க முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதால் ஒரு பிரச்சனையும் வர மாதிரி இல்லை. ஹே, யாரு நீ? யாரு யாரு யார் அது? நான் மறக்க விரும்பல, நான் மறக்க கூடாது. யாரு 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 நீ? உன் பேர் என்ன? அது உடைஞ்சிருச்சு. அடுத்த தடவை எழுதியிருக்கும் போது நம்ம பேரை மறக்கக்கூடாதுன்னுக்காக நம்ம கையில் நம்மளோட பேரை எழுதி வச்சுக்கலாம். நமது நேரம் வந்ததே, நேற்று வந்த என்ன நேற்றோடு போனதே, உன்னை எண்ணி பார்க்கையில் சுமை நானே ஏற்கிறேன். எந்த வாழ்வின் அனுபவம் உந்தன் கண்கள் முன்பு வீணாவதே, இதனால் உன்னை விட்டு உன்னோட பேரை ஞாபகப்படுத்த முடியல. இருளை வெல்ல வருகிறேன். அப்பா அப்பா, மிட்சுவா, திரும்பவும் நீ இல்லைல்ல. இந்த காட்சி என்னோட கனவுல வந்தது. அந்த வானம் என்னோட மனசை கொள்ளையடிக்கிற அளவுக்கு அழகா இருக்கு. நாளை வரும் காலம் விதி போன்ற சொற்கள் எவ்வளவு நம் வாழ்வில் குறுக்கிட்டாலும் நாம் சுவாசிக்கிறோம், கனவு காண்கிறோம். நம் காதல் கொண்டு காலம் தாண்டி செல்வோம். கடிகாரமுள் கூட நம்மை பார்த்து காலம் செல்வதை குறிக்கிறது. என்றென்றும் இது வேண்டும் எனக்கு, இந்த ஜென்மம் இல்லை அனைத்து ஜென்மங்களும் வேண்டும் உன்னோடு இந்த உலகு.
நான் எங்கே இருக்கேன்? எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? நான் எதையோ ஒன்று தேடுறேன். இந்த உணர்ச்சி என்ன அப்படியே உள்ளே இருக்குது. நான் இங்கே சேர்ந்ததுக்கு காரணம் நிலப்பரப்பு உருவாக்குறதுக்காக தான். ஆமாம், நிலப்பரப்பில் ஒரு சிட்டி ஒன்று உருவாக்கணும். எப்போ வேணாலும் இந்த டோக்கியோ அழியிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் ஒரு பெரிய நிலப்பரப்பை கட்டி அதில் மக்கள்கள் எல்லாருமே பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அதான் என்னோட திட்டம். இது வரைக்கும் நீ எத்தனை இன்டர்வியூ போயிருப்ப? இதெல்லாம் விரல விட்டா என்னவாங்க? உனக்கு தான் என்ன எந்த வேலையும் கிடைக்கல. சரி நீ ஒருவேளை உன்னால சூட்னால தான் உனக்கு வேலை கிடைக்கல. என்னடா பேசுற? இது வரைக்கும் எனக்கு 8 ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. 2பா. This movie dubbed by VR Dubbers Tamil in Unique Voice Studio. எனக்கு சரியா தெரியல. நான் தேடுறது ஒரு நபரா, இல்லை ஒரு பொருளா, இல்லை ஒரு இடமா? அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல வேலையா? ஹாய், இந்த வாட்டியாச்சும் வேலை கிடைச்சதா என்ன? எனக்கு அப்படி ஒன்றும் கொடுத்து வைக்கல. ஒரு வேலை உன் சூட்னால தான் வேலை கிடைக்கலையே என்னமோ. நீயுமா இப்படி பேசுற? என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தால் அப்படியே உன்னை பார்த்துட்டு ஆய் சொல்லிட்டு போகலாம், அதனால உன்னை கூப்பிட்டேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து இட்டமூரிக்கு ஒரு வாட்டி போயிருந்தோம் தானே? நீ கூட அப்பா ஹைஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்த? அது நடந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ நாளா? நிறைய விஷயத்த நான் மறந்துட்டேன் போல. எனக்கும் அந்தளவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை. சுகாசாவும் ஒக்குதராவும் நான் இல்லாமல் அவங்க மட்டும் டோக்கியோவுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு இரவு முழுக்க அந்த மலையில் தனியாக இருந்தேன். இவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் எதனால் குறிப்பிட்டு அந்த இடத்த நான் வரைய போகிறேன்? அந்த எரிக்கல் விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். அந்த எரிக்கல்லேருந்து பாதி விழுந்ததில் அந்த மொத்த இடமும் அழிஞ்சுது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னா அதில் யாருக்கும் எந்தவித காயமும் இல்லை. இதெல்லாம் அந்த மேயர் தான் பண்ணாருன்னு சொல்லி ஒரு சின்ன வதந்தி ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு குடியிருப்புக்கு வெளியில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு அதிர்ஷ்டனாலேயோ ஒரு கோயின்சிடன்ஸ்னாலேயோ நடக்குதுன்னு ஒரு பேச்சு வருது. இதெல்லாம் அந்த ஆர்டிக்கலில் நான் தேடி தேடி படித்தேன். இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏன் இந்த விஷயத்தில் உம்மரமாக தேடிட்டுருக்கேன்? எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த இடத்துல யாருமே இல்லையே. சரி, நீ இன்னைக்கு என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் நீ தேடுற அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நாள்லேருந்து நான் எதையோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல. நான் இன்னொரு பிரைடல் ஃபேருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஷிண்டோ ஸ்டைலில் இருந்தால் நல்லா இருக்கும்ல? ஓ டெசி, நீ தாடியெல்லாம் எடுத்துகிற கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் 3 கிலோ குறைச்சிட்றேன். நீ இப்போ கேக் சாப்பிட்டுட்டு இருக்க. நாளையிலேருந்து பார்த்துக்கலாம்.
இதெல்லாம் ஏன் என் நினைவுக்கு வருது? அந்த இடமும் மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அதை பற்றி யோசிக்கையில் என் மனசே ரொம்ப பாரமாக இருக்குது. நான் எதையும் ஒன்று கேட்குறேன். எப்பவுமே யாரையோ ஒருத்தரை தேடிட்டே இருக்கேன். நில்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்துருக்கேன். அப்படித்தான் நினைக்கிறேன். உன்னோட பேரு பேர் என்ன? இந்த காதல் கலந்த தென்றல் நம்மை ஒன்றாய் சேர்க்குதே. இதயம் அதன் நினைவுகள் நம்மோடு பேசுதே. நீயும் நானும் பேசிக்கொண்டு விண்ணில் பறக்கிறோம். நீளம் கொண்ட வானத்தில் நம் காதல் உள்ளதோ. முன்பின் தெரிய பெண்ணிடம் நான் பேசியதில்லையே. ஆனால் இன்றோ அவளை பார்க்க பார்க்க இந்த காதலை நாடினேன். இப்போது வந்த எண்ணங்கள் ஏதும் முன்பின் வரவில்லை. என் கனவில் உன்னை கண்ட நாள் இப்போது வந்ததே. கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், சேர்ந்திருப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். சேர்ந்திருக்கதான் நாம் சேர்ந்திருக்கதான், எதிர்காலம் முழுதும் நாம் சேர்ந்திருக்கதான். நேரம் தான் இங்கு மான் போல் ஓடுதே. உன்னை கண்ட நாளை நான் தேடினேன். நேற்றா இல்லை என்றா, பல ஜென்மம் முன்பா என் மௌனம் வென்றதே. என்னை விட்டு நீ பிரியும் நொடி இப்போவே இதில் மாற்றம் இல்லையடி. நாளை நான் கண்டால் உன் பேரை சொல்லித்தான் நாம் சேரும் வரை பாடிக்கொண்டு காத்திருப்பேன். நான் என்னை கண்ட பின் என்னுள் உணர்கிறேன். நான் தேடி சென்ற காதல் உன்னை அடைந்து விட்டேன். நீ எங்கே சென்றாலும் உன் பின்னே வருவேன். ஓ
காலத்தை தாண்டி சிறகை விரிப்போம். சேர்ந்தே தான் பரப்போம். உன்னிடம் சொல்லவா இப்போதில்லை பெண்ணே இது வாழ்வும் இல்லை. இல்லை இது சாதலும் இல்லை, விட ஏதும் உள்ளதோ